Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு பைப்பிங் கொடுக்குற மாதிரியும் ரெண்டு சைடு வந்து பார்டர் கொடுக்குற மாதிரியும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்லைன் வந்து நார்மலாக வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயுமே வந்து லைட்டாக ஒரு கட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு டைமண்ட் கட் கொடுக்குற மாதிரி நெக் ஷேப்பு வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு ரெண்டு பார்ட்டாக வந்து அதை நான் கட் பண்ணியிருக்கேன். சென்டரில் கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சைடுமே வந்து தனித்தனியாக கிளாத் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து ப்ளவுஸோட பின்பகுதிக்கு மேலே வந்து நான் லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு கார்னர்லேயுமே. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நான் ப்ளவுஸோட பார்டர் எடுத்து வச்சுருக்கேன். பார்டர் வந்து நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரியே வந்து நீங்களும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து தையல் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நார்மலான ஹைட்டில் வந்து நான் உங்களுக்கு நெக்லைன் கரெக்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு டைமண்ட் கட் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து நெக்லைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து மேலே இருந்து கீழே வரைக்குமே அதாவது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் வந்து மறுபடியும் அதே ஷேப்பில் வந்து இன்னொரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம பார்டரை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துருங்க. ரெண்டு சைட்லேயுமே வந்து இதே மாதிரியே பார்டர் வச்சு ஃபுல்லாகவே ஓரலாக நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் அண்ட் லேஸ் எல்லாமே நம்ம கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 இன்ச் இல்லை 2.5 இன்ச் கிட்ட தேவைப்படும் பார்டர் ஒன் சைடு வைக்கிறதுக்கே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பார்டராக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற கான்செப்ட் வந்து எப்போவுமே கொண்டு போக மாட்டேன். பட் இதில் வந்து எனக்கு வந்து கலர் காம்பினேஷன் வந்து பெருசாக எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக பார்டர் வச்சு தான் நான் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் வந்து பார்டர் வச்சே ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ரெண்டு சைடுமே வந்து பார்டர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ரோஸ் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரெண்டுமே வந்து டார்க் கலர் தான். ப்ளவுஸும் சாரீ ரெண்டுமே வந்து டார்க் கலர்ஸில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பெருசாக நம்மளுக்கு கலர் சூஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சா கூட சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஹைலைட் பண்ணி காமிச்சாலுமே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் அவ்வளோவா எடுத்து கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸாக இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1.25 இன்ச்சில் வந்து ஒரு நீளமான பீஸ் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சாரீ கலரில் ஃபுல்லாக நீளமான பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை வந்து நான் ரெண்டாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வந்திருக்கேன். நம்மளுக்கு அந்த லூப் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சில் வந்து நீளத்தில் அந்த பீஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே வந்து லைட்டாக மடித்து ஒரு லூப் ஹோல் ரெடி பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அந்த பார்டருக்கு மேலேயே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. ரொம்ப கஷ்டமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இதில் நான் பெருசாக கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு லேஸ் அண்டு இதில் ஸ்டோன் மட்டும் வச்சு நான் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த சென்டர் போர்ஷன் தான். ஸோ இந்த ப்ராப்ளம்காக தான் மேக்ஸிமம் வந்து நான் வந்து கட்டிங் கொடுக்க மாட்டேன் சென்டரில். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் வந்து நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த நெக்கோட அகலத்தை வந்து ஒன்று பெருசு பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சின்னதாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு போடுறதுக்கே விருப்பமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறையா வரும். ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு பார்டர்ஸ் மட்டும்தான் வந்து நல்ல பிரைட்டான ஒரு கலரில் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை மட்டும் வச்சு நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சென்டரில் அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது டிசைன் வச்சு நீங்கள் இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக வந்து நான் அந்த லூப் ஹோல் மாதிரி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப சின்ன பீஸாக தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நான் வந்து இதை சேம் கலர்லேயே ட்ரை பண்ணனால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் டிசைன் வந்து பர்டிகுலராக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான பட்டு சாரியாக இருந்தாலும் இந்த டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த லூப் ஹோல்மே வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டான கலர்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் வந்து நான் சேம் கலரில் தான் லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ லேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரியான ஒரு லேஸ் பேட்டர்ன் தான் அது. நல்ல கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிற பீஸ் எல்லாமே கவர் பண்ணி ஃபுல்லாக பைப்பிங் கொடுக்குறதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து கார்னர்லேயே வச்சு ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதில் ஒரு பைப்பிங் மட்டும் வச்சு நம்ம அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். கிராஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் எடுக்கும்போது நல்ல கிராஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா அந்த கிளாத்தை வந்து லைட்டாக இழுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. அது ரப்பர் மாதிரி நல்லா இழுவை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாத்தாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் உள்ள பீஸ்க்கோ அப்படி இல்லை அப்படின்னா நல்லா வந்து ஸ்கேலப் டிசைனு, ஸோ அந்த மாதிரி கிளாத்துக்கு எல்லாமே வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கும்போது அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது. நல்லா வந்து சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஏன்னா இதுக்காக தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த்ரெட்டில் வந்து நம்மளுக்கு நிறையா பைப்பிங் கொடுப்பாங்க இந்த சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த கிளாத் கட் பண்ணும்போதே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ரெண்டு சைடுமே அந்த பார்டருக்கு மேலே வச்சு ஃபுல்லாக நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். பட் ஆனால் இந்த கலருக்கு எந்த அளவுக்கு எடுக்குதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே நான் கீழே வரைக்குமே நான் பைப்பிங் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே வந்து நம்ம பைப்பிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் இருக்கிற பீஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கிளாத் எடுத்திருக்கேன். நல்லா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்து தான் கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தது. ஸோ அந்த கிளாத்து தான் நான் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாகவே ஒரு சாரீ கிளாத் மாதிரி ஒரு மிக்சட் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இருந்தது. ஸோ லென்த்தான பீஸாக எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் வந்து சென்டரில் லைட்டாக ப்ளீட் வச்சுட்டே வரேன். மேக்ஸிமம் வந்து என்னோடய நிறைய வீடியோஸில் நான் வந்து கொஞ்சம் வேஸ்டட் கிளாத்து தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரீசன் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு புதுசாக கிளாத் வாங்கி நம்ம வச்சு அதை நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளாத்துக்கான அமௌண்ட்டும் வந்து நம்ம சேர்த்து தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கின்னு இல்லை, பொதுவாகவே வந்து நான் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும். இந்த மாதிரி ப்ளைன் கிளாத்தெல்லாம் நிறைய வரும்போது நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கிளாத் எல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் டிசைன் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் அதனால தான் வந்து என்னோடய ஷாப்பில் கொஞ்சம் வந்து டிசைனர் ப்ளவுஸ்க்கு வந்து அமௌண்ட்டு சார்ஜ் வந்து கம்மியாக வாங்குகிறேன் நான். அண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. பட் சேம் டைம் வந்து நான் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பேன் நான். ஸோ மற்றபடி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரேரான கலராக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப பட்டு சாரீ நிறையா வந்து அமௌண்ட் வந்து நிறையா வந்து போட்டு நம்மளுக்கு சாரீ எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக நான் புதுசு தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கலருமே அதுக்கு ஒரு ரீசன் தான். உங்களுக்கு கலர்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து நிறைய கலர்ஸ் வந்து நம்மளுக்கு சேமாக வந்து ஜாஸ்மின் கிளாத்தில் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு சாரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷேடிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஷேடிங் கலர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே கிளாத் எடுக்கிறது ரொம்ப மேட்சிங்காக கிடைக்கவே கிடைக்காது. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ண கிளாத் நீங்கள் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மேட்சிங்காக இருக்கும். ஸோ நிறையா வந்து நான் பார்த்துட்டேன். எனக்குமே வந்து நிறையா இந்த மாதிரி நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண கிளாத்தில் தான் வந்து நிறையா மேட்சிங் கிளாத் வந்து எனக்கு கிடச்சிது. ரீசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயினான கலர்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தனியாக வாங்க முடியும் அந்த ஷைனிங் கிளாத்தில். பட் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் யூனிக்காக பர்டிகுலராக வந்து மேக்ஸிமம் எல்லா கலருமே வந்து உங்களுக்கு சாரியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாரீக்கு மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னா நான் ட்ரை பண்ண மாதிரி இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்.
ஃபுல்லாக நான் அந்த சென்டரில் இருக்க பீஸை வந்து சென்டரில் ஃபுல்லாக ப்ளீட் வச்சதுக்கப்புறம் 2 சைடுமே ப்ளீட் வந்து நான் ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கேன். வச்சு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பேக் சைடு வந்து நான் ஒரு லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் சென்டரில் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து சென்டர் பீஸ் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கட் பண்ண பீஸ் வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 பீஸையுமே சைடில் வச்சு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே நான் டாட் பிடிச்சி எடுத்திருக்கேன். அண்ட் இதில் ஃபுல்லாக பீட் ஒர்க் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து கலர் காம்பினேஷனே கொஞ்சம் டார்க் தான், பட் ஆனால் அதுலேயுமே ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். 2 சைடுமே மிஷின் ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்கேன் நான் ஃபுல்லாகவே. குட்டி குட்டியாக லூப் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் சென்டர்லையுமே நம்ம பீட் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ப்ளைனாக தான் நம்மளுக்கு அந்த பார்டர் கொடுத்துருனால அதை ஹைலைட் பண்ண மாதிரி நான் ஸ்லீவ் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் சாரீ இது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காம்பினேஷனே இல்லை நம்மளுக்கு. ஃபுல்லாக அந்த ஜரி கலர் தான், அதை வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கஸ்டமருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இன்னொரு ப்ளவுஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு இதே மாதிரி தான், பட் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன். அது நல்ல ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் தான். நம்மளுக்கு சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஷேடிங்கில் லைட்டாக பேஸ்டல் ஷேடிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் இன்றைக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி டிசைனில் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனும் கூட. ஃபுல்லாக நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்கில் ப்ளவுஸோட முன்பகுதி தான் அடியில் வச்சுருந்தேன். மேலே வந்து லைனிங் பீஸ் வச்சுருந்தேன். லைனிங்கில் வந்து அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் போட்டுட்டு இடையில இருக்க பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக சென்டரை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பின்பகுதியில் வந்து நம்மளுக்கு லைனிங்கை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துருங்க நெக்லைனில். கொடுத்துட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து ஆம்கோல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பீஸை வந்து ஃபஸ்ட்டு லைனிங் மட்டும் மடித்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேயே வந்து நான் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் வந்து லைனிங் ப்ளவுஸ் நான் இதே மெத்தடில் தான் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவேன். பட் ஆனால் கிளாத்தை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பூனம் கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது சிந்தட்டிக்கு க்ரேப் அந்த மாதிரி கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நெக்லைன் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா நெக்கில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. ஸோ அதனால் நான் கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுவேன். அண்ட் சாரீ கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். நான் கிளாத் எடுத்துகிட்டு நான் ஒரு 3 இன்ச் அகலத்தில் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுட்டு ஒரு 2.5 இன்ச், அதாவது ஒரு 1.25 இன்ச் ஒன் சைடில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கார்னர்லேயே நான் தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே அந்த பீஸை ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சாரீஸில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைட்லேருந்து அந்த த்ரெட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அந்த நூல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தான் நீங்கள் எடுத்து விட்டாலும் கரெக்டாக அது செட் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளாத்லலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல தைக்கும் போதே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணிடுங்க. பட் இதை பிரிச்சுட்டு நீங்கள் தைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கிளாத் வேஸ்ட்டாகவே போயிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நிறைய வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு நூல் வந்துகிட்டே இருக்கும் இந்த கிளாத்தில். ஃபுல்லாக நான் அந்த பீஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிளாத் லென்த்தை எடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பீஸை வந்து ஒரு 3 இன்ச்சஸில் வந்து அகலத்தில் ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது 3 இன்ச்சஸ் கூட இருக்காது, ஒரு 2.5 இன்ச் இருக்கும் கரெக்டாக. ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நல்ல சதுரமான பீஸாக ஒரு 3 இன்ச் கிட்ட நான் சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து ஃபுல்லாக நான் எப்படி வச்சு ஜாயின் பண்ணுறேன்றதை பாருங்கள். மேலே வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த சாரீ கிளாத்தில் இருந்த பீஸை வந்து நம்மளுக்கு அடியில் வச்சுட்டு மேலே வந்து நம்மளுக்கு இந்த மெரூன் கலர் கிளாத் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து நான் முக்கோண ஷேப்பில் மடித்து ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இந்த பீஸ் வந்து இதே மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஒன் சைடு தான் அந்த டிசைன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒன் சைடுக்கு எவ்வளோ கிளாத் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷட்டிலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நீட்டாக, நம்மளுக்கு ரொம்ப டிசைன்லாம் எதுவும் வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக வேணும். பட் ஆனால் பேட்ச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதோட கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது. அடியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரே கலர், மேலே ஒரு நல்ல மெரூன் கலர். ஸோ அந்த டிசைன் வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி. ஃபுல்லாக அந்த பீஸ் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் சைட் டிசைன் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒன் சைடு வந்து அந்த ரவுண்டு இருக்கும் இல்லையா, நெக்கு கட்டிங்கு. ஸோ அந்த கட்டிங்லேருந்து நம்மளுக்கு அந்த கீழே வர்ற வரைக்கும் வந்து நல்ல ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேன்வாஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பீஸ் ரெடி பண்ண பீஸை வந்து ஒரு பீஸ்க்கு மேலே வந்து அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் இன்னொரு பீஸ் வச்சு ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் தனித்தனியாக பீஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கீழே அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி வளைக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த பீஸுமே வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் டைம் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்குமே கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த கேன்வாஸ் கட் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. நீங்கள் அந்த நெக்லைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறீங்க இல்லையா, ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு நெக்லைன் வரைக்குமே வந்து லைட்டாக ஒரு அதாவது ப்ளவுஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்லைன் வந்து பாதி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் கேன்வாஸ் அடியில் ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை வந்து விரித்து விட்டுருங்க. விரித்து விட்டுட்டு அதிலேருந்து ஒரு 2.5 இன்ச் அல்லது 3 இன்ச்சுக்கு வந்து அந்த பீஸை வந்து நல்லா லென்த்தாக இழுத்து விட்டுட்டீங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே அதை ரெடி பண்ணிடலாம். நான் அதிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 2.25 இன்ச்சுக்கு வந்து கரெக்டாக அகலத்தில் அதே மாதிரி ஷேப்லேயே வந்து அந்த கேன்வாஸ் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அந்த பீஸ் நான் வைக்கும்போது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வளைஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா இது நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த பெண்டு வந்து உங்களுக்கு நிற்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அண்ட் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணும்போதும் கூட நம்மளுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சாரீலேருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாத் வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஃபுல்லாக நான் சைடில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். பைப்பிங்க்கு வந்து நான் நல்ல மெரூன் கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். அதுவுமே நல்ல கிராஸ் பீஸாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் பெருசாக வேறு எதுவுமே டிசைன் பண்ணலை. ரொம்ப சிம்பிளான ஒன் சைட் டிசைன் தான். பட் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வந்து ஹெவியாக நீங்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை, ஆனால் டிசைன் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே நம்ம பைப்பிங் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2 சைடுமே வந்து இதே மாதிரி மெரூன் கலர் வச்சு நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம லேஸ் மட்டும் கொடுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக இன்னொரு சைடுமே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை வந்து அப்படியே கார்னர்லேயே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரேன். ஃபுல்லாக கீழே வரைக்குமே இந்த பீஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துருங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டிசைன் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஷைனிங்கான கிளாத்து தான் வேணும் அப்படின்ற ரீசன்லாம் கிடையாது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் சில்க் சாரீ ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷைனிங்கான கிளாத் தேவைப்படும். மற்றபடி காட்டன் சாரீஸோ இல்லை நார்மலாக வேறு ஏதாவது கிளாத்தோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சில்க் தான் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நார்மலான ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை நம்மளுக்கு பைப்பிங் மட்டும்தான் வைக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸு சிங்கிள் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நார்மல் ப்ளவுஸு. ஸோ அதில் பேலன்ஸ் இருக்கிற கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பைப்பிங்கிறதுனால ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி கிளாத்தில் தான் உங்களுக்கு சேம் கலரே கிடைக்குமே உங்களுக்கு. ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேஸ்ட்டாக இருந்தது கிளாத் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபுல்லாக நான் பைப்பிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் அப்படியே வச்சு நம்ம தையல் மட்டும் போட போகிறோம். கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பின் பண்ணுறதுனாலும் பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நான் பின் பண்ணலை, ஜஸ்ட் அப்படியே வச்சு ஃபுல்லாகவே நான் ஓரத்துலேயே தையல் போட்டுகிட்டே வர போகிறேன். ஃபுல்லாக கரெக்டாக நெக்லைனில் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த சைடில் வர்ற அளவுக்கு ஃபுல்லாக நான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். கீழே அந்த பீஸ் வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நம்மளுக்கு கார்னர்லேயே வந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. ஃபுல்லாக அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. தையல் வெளியே தெரியாமல் இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒன் சைடில். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு சைடில் வந்து நான் காப்பர் கலரில் லேஸ் வைக்கிறேன். அண்ட் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக ஜரீஸ் எல்லாமே வந்து காப்பர் கலர் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி மெரூன் கலர்ஸ் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேறு ஷேடிங் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியாது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக. பட் இந்த காப்பர் கலர் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் காப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். லேஸில் வந்து ஃபுல்லாகவே டபுள் ஸ்டிச்சிங் போட்டுருங்க. ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சைடுமே வந்து லேஸ் ஒர்க் கொடுக்குறேன். நான் கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு இன்னொரு லேயர் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கணும், கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற ஒரு லுக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு பைப்பிங்லேயே வந்து இது கூட ஃபினிஷ் பண்ணிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நான் வந்து இந்த டிசைன் வந்து நெக்லைன் ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும், நம்மளுக்கு ரெண்டுமே வந்து நெக்லைனை ஈவனாக தெரியணுன்றதுக்காக இந்த லேஸ் ஒர்க் கொடுத்து நான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடு லேஸ் நான் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த பைப்பிங்க்கு பக்கத்துலேயே வச்சுட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன் நான் லேஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. 2 கார்னர்லையுமே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. பட் நான் காமிக்கலை, பட் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன் நான். ஃபுல்லாக கீழே வந்து 2 சைடுமே டாட் பிடிச்சிருக்கேன். அண்ட் டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து சின்னதாக நான் பீட் ஒர்க் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸோட வியூ எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப மைல்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னோடய சாரீஸோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ சென்டரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. ஸ்லீவ் வந்து நான் பெருசாக எதுவுமே டச் பண்ணல, ஜஸ்ட் ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஹெவியான ஒரு பார்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நமக்கு எடுக்க வேணாமேன்றதுனால சின்னதாக ஒரு லேஸ் மட்டும் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.